வெல்கம் டு கிரவுன் அகாடமி. யூஜிடிஆர்பி ஜியாகிரபியில் சில முக்கியமான கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் அடுத்த கேள்வி கொஷின் நம்பர் 3. கீழ்கண்டவற்றுள் WM டேவிஸ் அரிப்பு சுழற்சி நிலைகளில் இல்லாதது எது? WM டேவிஸ் அரிப்பு சுழற்சி வெளியிட்டாரு ஆறுகளுக்கு. அதில் இல்லாத நிலை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் 4 கொடுத்துருக்காங்க. A இளமை நிலை, B இடைநிலை, C முதிர்ச்சி நிலை, டி முதுமை நிலை. இந்த 4ல எது ஆன்சர்னு பார்க்கலாம். இந்த 4ல இடைநிலை மட்டும்தான் கிடையாது. அப்போ இந்த 3 நிலையுமே இருக்கு. ஸோ 3 நிலையுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 நிலையிலுமே ஒரு செயல்பாடுகளும் சில ஆற்று நில தோற்றங்களும் உருவாகும். இது நம்மளோட கிரவுன் அகாடமி ப்ரொவைட் பண்ற மெட்டீரியல்ல எந்த பேஜ்ல இருக்குன்றத பார்க்கலாம். பேஜ் நம்பர் 286 285ல இதுக்கான ஆன்சர் இருக்கு. பட் WM டேவிஸோட தியரி பேஜ் நம்பர் 283ல இருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ 1883ல WM டேவிஸ் நார்மல் சைக்கிள் ஆஃப் எரோஷன் அப்படின்னு சொல்லி ஒரு தியரியை வெளியிட்டாரு. அதன்படி அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ ரிவர் ஃப்ளோ ஆகுதுன்னா அது 3 ஸ்டேஜ்ல ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது இப்போ இப்படி இருக்கு, இப்படி ரிவர் ஃப்ளோ ஆகும்போது இதை யங் ஸ்டேஜ் அப்படின்னா யூத் ஸ்டேஜ் ஆர் யங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மெச்சூர் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இது ஓல்டு ஸ்டேஜ். அதாவது இளம் நிலை, முதிர்ச்சி நிலை, முதுநிலை அப்படின்னு சொல்லி 3 ஸ்டேஜ் இருக்கு. இந்த இளம் நிலையில அதிகமான எரோஷன் நடக்கும். இந்த இடத்துல நீர்வீழ்ச்சி, அந்த மாதிரியான குடக்குழிகள், அந்த மாதிரியான நிலத்தோற்றம் எல்லாம் உருவாகும். இந்த மெச்சூர் ஸ்டேஜ்ல இப்போ யூத்ல எரோஷன் தான் அதிகமா நடக்கும். அதாவது அரிப்பு அதிகமா நடக்கும். மெச்சூர் ஸ்டேஜ்ல கடத்துதல் அதிகமா நடக்கும். அதாவது டிரான்ஸ்ஃபார்ம் அதிகமா நடக்கும். ஓல்டு ஸ்டேஜ்ல படிய வைத்தல் அதிகமா நடக்கும். படிய வைத்தல் நடக்கிறதால இந்த இடத்துல அதிகமான டெல்டாக்கள் அதிகமா உருவாகும் இந்த படிய வைத்தல் ஸ்டேஜ்ல. இதுல இருந்து எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். அதாவது யூத் ஸ்டேஜ்ல என்ன செயல் நடக்கும்? அரித்தல் செயல் நடக்கும். மெச்சூர் ஸ்டேஜ்ல என்ன செயல் நடக்கும்? கடத்தல் செயல். ஓல்டு ஸ்டேஜ்ல என்ன செயல் நடக்கும்? படிய வைத்தல் செயல். இப்படியும் கேட்கலாம். இல்ல இந்த கொஸ்டின் இருக்கிற மாதிரி எந்த செயல் இல்ல, எந்த ஸ்டேஜ் இல்ல அப்படின்னும் கேட்கலாம். இல்ல இங்க என்னென்ன நிலத்தோற்றங்கள் உருவாகுது அப்படின்னும் கேட்கலாம். இங்க குடக்குழிகள், அப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் உருவாகும். இந்த இடத்துல மியாண்டர்ஸ் அதிகமா உருவாகும். படிய வைத்தல்ல டெல்டாஸ் அதிகமா உருவாகும். இப்படி என்ன நிலத்தோற்றங்கள் உருவாகுதுன்றத முதற்கொண்டு எல்லாமே நம்ம கிரவுன் அகாடமியில இருக்கிற மெட்டீரியல்ல கொடுத்துருக்கோம். கொஸ்டின் நம்பர் 4, பொறுத்துக. இதே மாதிரி அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸை நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். நம்ம கிரவுன் அகாடமியில யூஜிடிஆர்பி ஜியோகிராஃபிக்கான கோர்ஸ்ல ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீடியோ கிளாஸஸ், ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் தென் ரெகுலர் கிளாஸஸ் இது எல்லாமே அவைலபிளா இருக்கு. இதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க.